சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இன்பமாய் வாழ்வதற்கு சில சிந்தனை துளிகள். இறைவனிடம் நீ பக்தி அதிகமாக கொள், உன்னை நல்வழிப்படுத்தும் என்ற ஒரு சிந்தனையோடு சிந்திப்போம். உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதையும் நீ பெரிது பண்ணாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் போ. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள். அவர்களுக்கென்று தனித்தனி ஆசா பாசங்கள் இருக்கும், குணங்களும் இருக்கும். அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை நீ சுமந்து கொள்ளாதே. அவர்கள் போகும் வரை போகட்டும். போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள். அதுவரை நீ பொறுமையாயிருக்க வேண்டும். அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாகவே உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மை. அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும். அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், பேரன் பேத்தி உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி. அதை நீ மாற்றி அமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று வேடிக்கை பார். பந்த பாசத்தின் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே. அவர்களுக்கு அனுபவம்தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள். அதுவரை நீ பொறுமையாக இரு. தன்னை மாற்றிக் கொள்வதற்கு விதி அப்படி என்றால், விதியை மாற்றிய வேதியன் என்ற பெரிய புராணத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தன்னுடைய விதியை மாற்றிய வேதியன் மார்க்கண்டேயனுடைய வரலாறை படி. அப்படி விதி இருந்தால் அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். அதுவரை நீ பொறுமையாக இரு. செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார், தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள பழகிக்கொள். எதையும் பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ளும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள பழகிக்கொள். நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கின்றோம். அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தவிர வேறு எதையும் செய்ய காட்ட முடியாது. எல்லையில்லாத அன்பை வைத்திருக்கிறேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே. கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் இறைவன். அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை தாண்டி கடல் தாண்டி விடுகிறது. இயற்கையின் சுபாவங்கள் சில நேரங்களில் தாங்களை வெளிப்படுத்திவிடும். நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னையும் நீ திருத்திக் கொள்ளலாம். இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே. உன் துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார். அவர்தான் இறைவன். அது உன் பிறவி பிராபத்தை பொறுத்து இருக்கிறது. அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இணைந்தே இருப்பார். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும்
வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக் கொள். மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கை அதிகரித்துக்கொள். உன் கண்ணீரும் உன் கவலையும் உன் பலவீனமாக காட்டிவிடும். உன்னை பலவீனமாக காட்டிவிடும். உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். அழுதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்படி இருந்தாலும் நீதான் உன் சுமையை சுமத்தே ஆக வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள். இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள். உனக்கு தெரிந்தவரை நீ அறிந்தவரை உனக்கு தெரிந்தவரை நீ அறிந்தவரை யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த வகையிலும் நன்மையை மட்டுமே செய்ய பழகிக்கொள். அப்படி நீ நன்மையை மட்டும் செய்து பழக வேண்டுமானால் சிவத்தை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும். திருமுறைகள் காட்டிய அறவழியில், திருவள்ளுவர் காட்டிய அறவழியில் நம்மளுடைய முன்னோர்கள் நல்வழி வாழ்வதற்கு பல அற நூல்களை வகுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கற்று நீ தெளிந்து உன்னுடைய வாழ்க்கையில் துன்பமில்லாமல் இன்பமாக வாழ கற்றுக்கொள். உனக்கு தெரிந்தவரை நீ அறிந்தவரை யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த வகையிலும் நன்மையை மட்டுமே செய் என்று சொல்லி சிந்தனையை முடிக்கிறேன். ஜெர்மனியில் இருந்து சிவபாலா, திருச்சிற்றம்பலம்.